அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் ஈரானில் மக்கள் போராட்டம் பிடித்துள்ளது. அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருகின்றனர். 31 மாகாணங்கள் மற்றும் 186 நகரங்களில் போராட்டம் தீவிரமாக நடக்கிறது. இதை ஒடுக்க போலீஸ் மற்றும் இராணுவம் மூலம் ஈரான் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதால் பல இடங்களில் வன்முறை நடக்கிறது. இதுவரை நடந்த கலவரத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் உட்பட 654 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 11,000க்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரானின் பரம எதிரிகளான அமெரிக்காவும் இஸ்ரேலும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது. மக்களை கொன்றால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக களமிறங்கும் என்று அமெரிக்க அதிபர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் அரசை முடக்க அமெரிக்கா அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதாவது ஈரானுடன் வர்த்தக உறவு வைத்திருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் 25% வரி போடுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். எந்த நாடாக இருந்தாலும் ஈரானுடன் வர்த்தகம் செய்து வந்தால் அந்த நாடுகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும். இது உறுதியான மற்றும் இறுதியான நடவடிக்கை. இப்போது இந்த உத்தரவு அமலுக்கு வந்துவிட்டது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பால் இந்தியாவும் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காரணம், ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் டாப் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. கடந்த நிதியாண்டில் மட்டும் ஈரான் இந்தியா இடையே கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது. ஈரானிடமிருந்து இந்தியா எரிபொருள் இறக்குமதி செய்கிறது. அதே நேரம் இந்தியாவிடமிருந்து பாசுமதி அரிசி, மருந்து, மாத்திரைகள், கெமிக்கல், பழங்கள், பயிறு வகைகள், இறைச்சியை இறக்குமதி செய்கிறது. கடந்த நிதியாண்டில் ஈரானிடமிருந்து நாம் 3,800 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கி இருக்கிறோம். அதே நேரம் அவர்கள் நம்மிடம் 10,000 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியுள்ளனர். எனவே அமெரிக்காவின் 25% வரி இந்தியாவையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே பரஸ்பர வரி என்ற பெயரில் 25%, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி 25% என இந்தியாவுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இப்போது ஈரானை காரணம் காட்டி 25% வரி போட்டால் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 75% நாம் வரி செலுத்த நேரிடும். இது நம் வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல் நம்மிடம் பாசுமதி அரிசியை இறக்குமதி செய்யும் முக்கிய நாடு ஈரான் தான். ட்ரம்ப் வரியால் இந்த வர்த்தகம் பெரிய அளவில் அடிவாங்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானில் உள்ள சபஹார் துறைமுகத்தை இந்தியா மேம்படுத்தி வருகிறது. இது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியது. ஆனால் சபஹார் துறைமுகம்தான் ஆப்கானிஸ்தானுக்குள் இந்தியா நுழைவதற்கான முக்கிய வழித்தடம். பாகிஸ்தான் பாதையை பயன்படுத்தாமல் இந்த துறைமுகம் வழியாக எளிதாக சென்று விடலாம். நம் வர்த்தகத்துக்கு முக்கிய பாதையாக இருப்பதால் அமெரிக்கா பேச்சை கேட்க இந்தியா மறுத்துவிட்டது. ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் ரஷ்யா ஈரானை தண்டிக்கும் நடவடிக்கை என்ற பெயரில் சந்தடி சாக்கில் இந்தியாவையும் அமெரிக்கா தண்டிக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.